நாம் இந்த ராஜ்யத்தின் ஓமானங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். We are continuing to look at the parables, the kingdom parables that Jesus taught. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அதிக கவனத்தோடு கேட்க வேண்டும். இன்னைக்கு கூட என்னோட படித்த காலேஜில் படித்த சகோதரர்களோடு பேசி கொண்டிருந்த போது பல இறையியல்கள் இருக்குது. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டு சிலுவையில் போய் ரட்சிக்கப்பட்டு விட்டா அது போதும், வேற எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு காரியம் உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட சொன்னேன், நம்ம என்ன வேணா இறையியல் வைத்துக் கொள்ளலாம், we can keep any theology. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், யாரை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை குறித்து அவரே காரியங்களை சொல்லும்போது இன்னும் அதிகமாய் நம்ம கேட்க வேண்டும். இந்த தேவ ராஜ்யத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்களையும் என்னத்தை போதிக்கிறார் என்பதற்கு மேலாக, அதற்கு மாறாக நம்ம என்னதான் நமக்கு ஒப்பீனியன் இருந்தாலும், நமக்கு கருத்து இருக்கலாம். பெரிய பெரிய தியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க, கால்வினிசம், ஆர்மீனியனிசம், அது இதுன்னு. அவங்க எல்லாம் சொல்றது என்னவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போகிறார். அதனால அந்த நியாயாதிபதி, நீதிபதி, ஜட்ஜ், அவர் எப்படி ஜட்ஜ் பண்ண போறேன்னு சொல்லுவதை நாம் காது கொடுத்து கேட்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. இட் இஸ் ரிஸ்கி டு இக்னோர் த ஜட்ஜ். இந்த நியாயாதிபதி சொல்லுவதை நாம் மறந்துவிட்டு யாராவது இறையியல்ல சொல்லுவதை கேட்பது ஒரு ஆபத்தான காரியம். அந்த ஒரு எச்சரிப்போடு இன்றைக்கு இன்னொரு ஓமானத்தில் போக போகிறோம். த பேரபிள் ஆஃப் த ஷ்ரூட் மேனேஜர் ஆர் த ஷ்ரூட் ஸ்டூவர்ட். ஒரு தந்திரமான, ஒரு புத்திசாலியான ஒரு நிர்வாகியை, உக்கரானக்காரனை, அதை குறித்து இயேசு கிறிஸ்து போதிக்கிற பார்க்கலாம். திஸ் இஸ் அன் அன்யூஷுவல் பேரபிள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஓமானம். இதுல தேவன் நம்முடைய பணத்தையும் சொத்துக்களையும், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லா விதமான சகல விதமான தாளந்துகள், டைம், இதையெல்லாம் எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த ஓமை மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இட் இஸ் சம்டைம்ஸ் நோன் அஸ் த பேரபிள் ஆஃப் த அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட். அநீதியான ஒரு உக்கரானக்காரனுடைய ஓமை என்று சில பேர் சொல்லுவாங்க. இதுல வித்தியாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அநீதியாக, அன்எத்திக்கல், செய்ய வேண்டாத காரியங்களை, தவறான காரியங்களை செய்த ஒருவனை உதாரணமாக நமக்கு முன்பாக வைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அதுதான் இதுல விசித்திரமான ஒரு காரியம். எல்லாரும் லூக்கா 16 அதிகாரத்துக்கு திருப்புவோம். லூக்கா 16 1-9 வரைக்கும். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமாண்டத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமாண்டத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 காலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். ஆமென். ஆமென்.
முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். கொஞ்சம் பதில் சொல்ல நீங்க கை உயர்த்துங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். எத்தனை பேர் இந்த ஓமானத்தை யாராவது போதிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க? How many of you listen to this parable being taught? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்குறாரு. அப்படின்னா மற்றவங்க கேட்டதில்லைன்னு அர்த்தம். இந்த ஓமானத்தை நான் முன்னாடி படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இதை நான் இந்த போர்ஷனை நான் படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க. இந்த போர்ஷனே படிக்கலன்னு சொன்னா லூக்காவே படிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அதனால எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கை தூக்க முடியுதான்னு பார்க்குறேன், செக் பண்ணேன். ஓகே, கிருபா கிட்ட கேட்குறேன், இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த 9 வசனம் வாசிச்சோமே கிருபா, இந்த ஓமை மாதிரி நீங்க ஒரு ஓமை கொடுப்பீங்களா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது? கிருபா இருக்காரா? இருக்கிறேன். அதாவது நம்ம தேவனை காரியத்தை புத்திமானாக நடந்து கொள்ளணும். சோம்பேறித்தனமாகவோ அல்லது குருட்டுத்தனமாகவோ செய்யக்கூடாது. அவன் அந்த உலகத்தில் உள்ளவனே அவ்வளவு புத்தி கூர்மையாக செய்திருந்தால் தேவாதி தேவன் ஞானத்தின் உறைவிடமாகிய பிள்ளைகள் அவனை காட்டிலும் புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிந்து கொண்டேன். ஓகே, எஜமான் அவனை மெச்சிக்கொண்டான்னு இருக்குது இல்ல, அந்த அவனுடைய தந்திரத்தை பார்த்து. இங்க நிறைய பேர் இறையெல்லாம் படிக்கிறீங்க, நல்ல நல்ல டாப்டிலாம் படிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொன்ராஜ் பிரதர் இருக்காரா? இருக்காருன்னு நினைக்கிறேன். பொன்ராஜ் இருக்காரா இல்லையா? இருக்கேன். சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம நான் போதிச்சேன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? நாம வந்து ஜென்ரல் வேர்ல்ட்லி தாட்ஸ் என்ன இருக்கும்னா, அந்த ஸ்மார்ட்டா இருக்கணும், தப்பா செஞ்சாலும் ஸ்மார்ட்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். ஓகே ஓகே, ஸோ கொஞ்சம் எல்லாரும் யோசிப்போம். ஆனால் இந்த நாளில் என்னத்தை கற்றுக்க போகிறோன்னு பார்ப்போம். முதல்ல இந்த இது கொஞ்சம் கஷ்டமானது. நிறைய இறையியல் பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க இதை புரிந்து கொள்வது. ஆக்சுவலி புரிந்து கொள்வதை விட இதை புரிந்து கொண்ட உடனே அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுவது அதை விட கஷ்டம். As difficult as it is to interpret, it is even to apply this lesson in our lives. But it is the teaching of our Lord. இது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்த போதனை, அவர் சொன்ன ஓமானம். அதனால நமக்கு ஆண்டவர் கொடுத்த 2 காதுகளையும் வைத்து ஆவியானவருக்கு நம்ம இந்த காரியத்துக்கு கேட்போம். இந்த வாரமும் ஒருவேளை அடுத்த வாரமும் கூட. இது ஒரு இந்த if I give you the overview of the story, இந்த ஓமானத்துடைய இந்த கதையினுடைய ஒரு சுருக்கத்தை சொன்னா, இது ஆரம்பம் ரொம்ப எளிமையாக தான் ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், அவனுக்கு ஒரு உக்ரானக்காரன் நிர்வாகி, ஆஃபீஸ் மேனேஜர் ஆர் அ ஸ்டூவர்ட் ஆர் அன் அக்கௌண்டன்ட். அது வந்து ரொம்ப சாதாரணமான காரியம். அந்த நாட்களிலே, பழைய நாட்களிலே யூத குடும்பங்களிலே நல்ல வசதியாக இருக்கிறவங்க இப்படி ஒரு மேனேஜர் அவங்க வீட்டிலே இருப்பார். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம், சொத்தெல்லாம் மேனேஜ் பண்ண, பிஸ்னஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. நம்ம கலாச்சாரத்துலையும் எனக்கு தெரியும், நல்லா ரொம்ப பணக்காரங்களாக இருக்கவங்க அவங்க கணக்கு பிள்ளைன்னு வச்சுருப்பாங்க. நான்லாம் சின்ன பையனாக இருந்தப்போ ரொம்ப பெரிய அவங்க வீட்லேயே வந்து உட்காந்து எழுது, ஆஃபீஸ்லாம் கிடையாது, வீட்லேயே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பார் அவர். கணக்கு பிள்ளைக்குன்னு இப்படி ஒரு டெஸ்க் போட்டிருப்பாங்க. இப்படி அதில் அப்படி பெருசாக அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுல்ல. நான் சொல்கிறதெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஒவ்வொன்றா லைனாக எழுதிக்கிட்டு இருப்பார். யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எவ்வளவு நமக்கு கொடுக்கணும், அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். வரவன் போகிறவன்லாம் அந்த பெரிய பணக்காரன் வந்து வர்ற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆளுங்களையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். பட் இந்த நிர்வாகி அல்லது கணக்கு பிள்ளை, அவர் நிர்வாகித்த இந்த சொத்தோ இந்த காரியங்கள்லாம் அவருடையது இல்லை, அவருடைய எஜமானுடையது. அதே சமயத்தில் இந்த உக்ரானக்காரனுக்கு தன்னுடைய எஜமான் சார்பாக
சட்டபூர்வமான தீர்மானங்களை எடுக்க, கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அவரு வந்து கடன் கொடுக்கலாம், வாங்கலாம், இவ்வளவு அப்படிலாம் சொல்லலாம். அந்த அதிகாரம் இருந்துச்சு அவங்க எஜமான் சார்பாக. ஆனா அதெல்லாம் அவரோட பணம் கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த கதையில இந்த எஜமான் பக்கத்துல இவனுக்கு, இந்த நிர்வாகிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவன் இந்த எஜமானுடைய சொத்துக்களை எல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு உவமானம் இருக்குது, கெட்ட குமாரன். அந்த கெட்ட குமாரன் கதையில, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கதையில அவன் தன்னுடைய சொத்தை வீணடிச்சுக்கிட்டான். இங்க நிர்வாகி அல்லது உக்ரானக்காரன் தன்னுடைய பணத்தை அல்ல, எஜமானுடைய பணத்தை, எஜமானுடைய சொத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான். எனவே அந்த செல்வந்தன் அவனை கூப்பிட்டு அவனிடம், உன்னை பற்றி நான் கேள்விப்படுகிறது என்ன? நீ வந்து உனது நிர்வாகத்தை குறித்த கணக்கை என்னிடம் ஒப்படைத்து விடு. இனிமேலும் நீ எனது நிர்வாகியாக இருக்க முடியாது என்றான். Basically he says, the rich man says, you are fired. உன் வேலை முடிச்சிச்சு, எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டான். ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டான் இந்த புக்கெல்லாம், கணக்கு இதெல்லாம். இந்த உக்ரானக்காரன் இனிமே இவங்கிட்ட வேலை செய்ய முடியாது. ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு ஆள் ஃபைனான்சியலா இல்லை இந்த பொய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சாங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ், அவங்களை தொடர்ந்து வச்சிருக்கிறது நீங்க கண்டுபிடிச்சவங்க. அப்ப இந்த உக்ரானக்காரன் தனக்குள்ளே பேசி கொண்டானான். அதை கேட்ட அந்த நிர்வாகி, இப்போது நான் என்ன செய்வேன்? எனது எஜமான் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட போகிறாரே. நிலத்தை கொத்தவோ எனக்கு பலன் இல்லை, பிச்சை எடுக்கவும் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. இங்கு நான் இந்த வேலையை இழந்து விடும்போது, இழக்கத்தான் போறேன், இழந்து விடும்போது மற்ற ஜனங்கள், மற்றவர்கள் தங்களுடைய வீடுகளிலே என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவனுடைய வாழ்நாள்ல, அவனுடைய தொழில் காரியத்துல, வேலை காரியத்துல ஒரு மோசமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கான். அப்ப கூட எனக்கு கடன் கொடுத்தவர்களே என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டான். அதனால அவன் எஜமானுக்கு கடன் கொடுத்தவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக கூப்பிட்டான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கடனாளிகளை பத்தி மாத்திரம் சொல்றாரு. ஆனால் நம்ம கெஸ் பண்ணலாம், அவன் இதேதான் மற்றவங்ககிட்டையும் செஞ்சான். 5வது வசனத்துல பார்க்கலாம், தன்னுடைய எஜமானிடம் கடன் பட்டிருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். வந்தவர்களில் முதலாவது ஆளிடத்தில், எனது எஜமானுக்கு நீ எவ்வளவு கொடுக்க வேண்டியுள்ளதுன்னு கேட்டான். அதற்கு அவன் 3000 லிட்டர் எண்ணெய் கொடுக்க வேண்டியுள்ளது என்று சொன்னான். 3000 லிட்டர் ஒலிவ எண்ணெய். அந்த நிர்வாகி அவரிடம், சீக்கிரமாய் உட்கார்ந்து உனது கணக்கு சீட்டை எடுத்து அதில் 1500 என்று எழுதிக்கொள் என்றான். பாதி ஆகிட்டான். பின்பு 2வது ஆளிடம், நீ எவ்வளவு கொடுக்க வேண்டியுள்ளது என்று கேட்டான். 1000 மூட்டை கோதுமை என்று அவன் பதிலளித்தான். அப்பொழுது அவனிடம், உனது கணக்கு சீட்டை எடுத்து அது 800 மூட்டை என்று எழுதிக்கொள் என்று சொன்னான். So what is happening with these transactions? இந்த கணக்கு வழக்கில் என்ன நடக்குது பாருங்க. யூத நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவர்கள் கடன் கொடுக்கும் போது அதிக வட்டியெல்லாம் வைக்க முடியாது. ஆண்டவரே தடுத்திருக்காரு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி. அப்ப ஆனா யூத இந்த வணிகர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த ஒரு சட்டத்தை வேற மாதிரி மாத்துறதுக்காக அந்த எதை விற்கிறாங்களோ அதோட விலையிலேயே வட்டியை சேர்த்து ரொம்ப விலைக்கு ஏற்றுவாங்க. ஒரு உதாரணமாக, இந்த எண்ணெய் பிசினஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப ஈஸியா கொட்டி போயிடும். அதை வாங்கி கொண்டாந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கும்போது வீணா போயிடும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதனால அதனுடைய விலையை டபுள் ஆக்கி கொடுப்பாங்க. என்னன்னா, அந்த ஆயிலோட ஒரிஜினல் காஸ்ட், ரா காஸ்ட் ஆஃப் த ஆயில் பிளஸ் ஹிடன் ஹை இன்ட்ரெஸ்ட், உள்ளுக்குள்ள அந்த பணத்தை அந்த விலையிலேயே 100% இன்ட்ரெஸ்டும் வச்சு விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வட்டி வாங்குற மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு. இந்த நிர்வாகிக்கு, இந்த உக்ரானக்காரனுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் தெரியும். அதனால்தான் அந்த யார் வந்து எண்ணெய் வாங்கினானோ அவங்ககிட்ட சொல்றான், என்னுடைய எஜமான் சார்பாக நான் சொல்றேன், நீ பில்லையே மாத்திரு, உன்னுடைய வேலையை நான் பாதியாக்க போறேன், அதுதான் நீ ஆக்சுவலா பே பண்ணது. அப்ப கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவனுக்கு எவ்வளவு ஒரு குஷியா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவனோட கடன் பாதி ஆயிடுச்சு. அதே போல
இந்த கோதுமை வாங்கினவனுக்கு அந்த அளவுக்கு வேலை கூட்ட மாட்டாங்க. ஏன்னா கோதுமை கொண்டு வரும்போது, மூட்டையில் கொண்டு வரும்போது எண்ணெய் மாதிரி ரொம்ப சிந்தாது, வேஸ்ட் ஆகாது. அதை வச்சிருக்கிறதும் ரொம்ப கெட்டு போகாத மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. அதில் வேஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் குறைச்சு. அதனால அவனுக்கு ஒரு அந்த மாதிரி கோதுமை விற்கும்போது ஒரு 20-25% தான் கூட கூட வைப்பாங்க. அதனால இவன் என்ன செஞ்சுட்டான், அதுலேயும் மறைமுகமா வைக்கப்பட்டிருந்த அந்த வட்டியெல்லாம் எடுத்துட்டு அந்த கடன்காரனை ரொம்ப கடன் கொடுத்த அந்த கடன் வாங்கினான் இல்லையா, அவனை ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டான். இதெல்லாம் அந்த நிர்வாகி செஞ்சது. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா கடன் கொடுத்தவங்ககிட்டையும். அவன் இந்த நிர்வாகி, இந்த உக்ரானக்காரன் இதையெல்லாம் செஞ்சது தன்னுடைய இதயத்தில் இருக்க ஒரு நல்ல இருதயத்தினால இல்லை. எதுக்காக செய்யறான்? பின்னால அவனுக்கு ஒரு இவங்க மூலமா பிரயோஜனம் வரும் என்பதற்காக செஞ்சான். ஏன்? வேலையிலேருந்து அனுப்பிச்சாச்சு, வேற எங்கேயும் போக வழி இல்லை. அதனால அந்த கடன் கொடுத்தவர்களை நண்பர்களாக்கி கொள்ளும்படியாக அவங்களுடைய பில் எல்லாம் குறைக்கிறான். அப்ப இந்த எஜமான் இதை கண்டுபிடிச்சிட்டு, யா திருடனை என்ன பண்ண, என்னோட பணத்தெல்லாம் அப்படி வீணடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த எஜமான் இந்த தந்திரமான ஒரு நிர்வாகியை அவனுடைய தந்திரத்தையும் ஷ்ரூட்னஸ், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதையும் மெச்சி கொண்டான்னு போட்டிருக்கு. The master commended the unjust steward because he had dealt shrewdly. ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை விட அதிக ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனால் இது அவனுடைய அநீதியை, அந்த அந்த நிர்வாகியோட அநீதியை மெச்சிக்கொள்ளும்படியாக அல்ல, அவனுடைய புத்திசாலித்தனத்தை நமக்கு காட்டும்படியாக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானங்களை சொல்லும்போது சில இடத்துல ஒப்பிட்டு சொல்றாரு, சில இடத்துல கான்ட்ராஸ்ட் பண்ணி, வித்தியாசம் பண்ணி சொல்லுவார். இங்க இந்த ஓமானத்துல ஜீசஸ் கான்ட்ராஸ்ட் த shrewdness of the unjust steward with the lack of shrewdness among the sons of light. அந்த அநீதியான உக்ரானக்காரன் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு இருக்கிற இல்லாத ஒரு காரியத்தையும் வித்தியாசம் பண்ணி காமிக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நம்ம புறாவை போல கபடற்றவர்களா இருக்கிறோம் நிறைய தடவை. ஆனால் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே சொன்னாரு. எப்பொழுதும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா திட்டம் போட்டு ஃபார்வர்ட் திங்கிங், முன்னால வரப்போகிற காரியத்தை யோசிச்சு நம்ம அப்படி இருக்கிறது நிறைய கிறிஸ்தவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அடிப்படையான ஒரு கரிசனை என்னன்னா, நம்மளை குறித்து அவர் சீஷர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, இந்த அநீதியான உக்ரானக்காரன் தான் நாளைக்கு எப்படி நல்லா இருக்கணும்ன்றத குறித்து இன்னைக்கே அவன் கவலைப்படுகிறான். அதே போல அவர் சொல்லி கொடுக்கிறாரு, விசுவாசிகள் நம்முடைய பரலோகத்துல நமக்கு இருக்கிற எதிர்காலத்தை குறித்து நம்ம அதிகமாய் சிந்திக்கணும், அதை குறித்து கரிசனம் இருக்கணும். The central matter is money. இதுல முக்கியமான கருத்து, மைய கருத்து என்னென்றால் நம்ம கிட்ட இருக்க பணம். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து பாருங்க. அதுக்கப்புறம் 9-14 வரைக்கும் யாராவது வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இங்க சீஷர்களுக்கு போதிக்கும் போது கூட மற்றவர்கள் கவனித்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய பரிசேயர்லாம் கவனித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, நீ அநீதியான உலக பொருள் வைத்து உனக்கு சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு லஞ்சம் கொடு, தில்லு முள்ளு பண்ணுன்னு சொல்ல.
உன்னுடைய உலக பிரமாணமான உன்னுடைய பொருட்களை நீ ஞானமாக உபயோகப்படுத்தி, ஏனென்றால் எல்லாமே தேவனுக்கு தான் சொந்தம் என்பதை ஞாபகத்துல வைத்து நீ ஞானமாய் அதை இன்வெஸ்ட் பண்ணு, அதை முதலிடு, அதை செலவழின்றார். ஆமென். இது ஏதோ ஒரு சீக்ரெட்டான டீச்சிங் இல்ல, சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் மத்தியில சொல்லிக் கொடுக்கிறார். இதுல பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, முதலாவது கிவிங் அக்கவுண்ட் டு த மாஸ்டர், எஜமானுக்கு கணக்கு கொடுப்பது. இது 2வது வசனத்துல இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் யுவர் ஸ்டூவர்ட்ஷிப், உன்னுடைய நிர்வாகத்தை குறித்து நீ எனக்கு கணக்கு கொடுன்றார் அந்த எஜமான். இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து பாவிகளும் நீதிமான்களும் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் காதுல கேட்போம். கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் யுவர் ஸ்டூவர்ட்ஷிப், நீ என்னத்தை செய்தாய், உனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அதை குறித்து நீ கணக்கு கொடு என்று ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பார். ஈச் பர்சன் will have to give account to God. அது ரொம்ப நேரடியான ஒரு பிரின்சிபல். நாம் தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்து நாம் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்கணும். உதாரணமாக இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய தேவன் நேரம் காலம் என்கிற ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார், ஒரு ஈவை கொடுத்திருக்கிறார். எஸ் கிவன் அஸ் ஆல் a gift of time. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி செலவிட்டோம் என்பதற்கு ஒரு நாளிலே நிச்சயமாய் கணக்கு கேட்பார். 2வதாக God has given you certain talents, certain gifts. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் சில தாளந்துகளை, சில வரங்களை கொடுத்திருக்கிறார், கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கார். அந்த வரங்கள் டாலண்டுகளை குறித்து நமக்கு தேவன் கொடுத்தது குறித்து நம்ம எப்படி கணக்கு கொடுக்க போறோம்? இங்க பாருங்க, இது ஒரு 70-80 பேர் இருக்கோம் இந்த குரூப்ல. இப்ப இந்த 70-80 பேரோட தாளந்துகளையும் வரங்களையும் சேர்த்து போட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இதை வைத்து உலகத்தையே அசைக்கலாம். ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது, ஒரு நாளிலே நான் என்னுடைய தாளந்துகளை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகளை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதற்கு நான் ஒரு நாள்ல ஆண்டவருக்கு அக்கவுண்ட் கொடுக்கணும். 3வதாக தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இருக்கிற சொத்துக்கள், பணம், வீடு, நிலம், இதெல்லாம் இவைகளை எல்லாம் நாம் எப்படி உபயோகப்படுத்தினோம் என்பதற்கு ஒரு கணக்கு கேட்க போகிறார். 4வதாக we all have some influence. நம்ம எல்லாருக்கும் நம்மை சுற்றி இருக்கிற சில பேர் மேல, குடும்பமா இருக்கலாம், நம்ம சமுதாயமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நாம் பாதிக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, நம்முடைய உறவுகள், நண்பர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு சில பேரை நம்ம பாதிக்கலாம். You have this measure of influence. ஆண்டவர் ஒரு நாள்ல கேட்பாரு, how did you use it? உனக்கு இருக்கிற அந்த வாஸ்தான்னு சொல்லுவாங்க இங்க அரபிக்ல, கனெக்ஷனை, உனக்கு இருக்கிற இந்த வாஸ்தாவை நீ எப்படி உபயோகப்படுத்தின? என்னுடைய மகிமைக்காக நீ இதை உபயோகப்படுத்தினாயா, என்னுடைய கணத்துக்காக இதை உபயோகப்படுத்தினாயா என்று ஒரு நாளிலே கணக்கு கேட்பார். ஆமென். அதனால இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், தாளந்துகள், வரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து, சுகங்கள், நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், இவைகளை குறித்தெல்லாம் ஒரு நாளிலே நாம் நீதிபதியாக இயேசுவுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நான் அப்படி கணக்கு கொடுக்கணும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி வயிறு கலக்கலாம். எனக்கு இதை படிக்கும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கிவிங் அக்கவுண்ட் இஸ் அ டஃப் திங். இந்த நாளில் காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு ஆண்டவர் கேட்டார்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஏதோ போன வேலைக்கு போனேன் வந்தேன், எனக்காக என்ன பண்ணேன்னு கேட்டால் ஃபினிஷ், எல்லாம் அப்படி நடுங்கிடுவோம். இட் இஸ் அ டஃப் திங். இது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கலாம், பட் இட் இஸ் ஆல்சோ க்ளோரியஸ் திங். அது ஒரு மகிமையான காரியம். என்ன மகிமையான காரியம்? நல்ல கவனிங்க. இது இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். இந்த கணக்கு கொடுக்கறதுன்னு ஒரு கவனத்தோட ஆண்டவர் கேட்கிறாருன்னா அதுக்கு பின்னால ஒரு மகிமையான காரியம் இருக்கு. நம்பர் 1, this means that everything we do matters and it has the potential to be filled with great meaning. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நானும் செய்கிற எல்லாமே முக்கியம். எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு பெரிய அர்த்தத்தோடு இந்த தாக்கம் உண்டு, ஒரு பெரிய அர்த்தத்தை இந்த உலகத்துல உருவாக்கலாம்.
இது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் இல்லையா? எவ்ரிதிங் we do matters. நாம் செய்யறது எல்லாமே முக்கியம். செகண்ட்லி, எவ்ரி டே யூ கேன் டூ சம்திங் மீனிங்ஃபுல் ஃபார் த லார்ட் அண்ட் ஃபார் ஹிஸ் கிங்டம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் ஏதாவது ஒன்று அர்த்தபூர்வமாய் நீங்களும் நானும் செய்ய முடியும். மூன்றாவதாக, எவ்ரி டே there is some aspect of your talent that you can use to be a blessing for somebody else in the name of Jesus. ஒவ்வொரு நாளும் உங்க தாளந்தை வைத்து அதை உபயோகப்படுத்தி வேறு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அதன் மூலமாக நித்தியத்திலே உங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் மகிமையான காரியம். கணக்கு கொடுக்கறதுனா கசப்பா நினைக்காதீங்க. And fourthly, everything we do in our life can have great meaning as we dedicate it to unto God. நம்ம செய்யற வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில இருந்து சாம்பார் பண்றோம், பாத்திரத்தை கழுவுறோம், எது பண்ணாலும் அதை நாம் கர்த்தருக்கென்று சமர்ப்பணம் செய்யும் போது அதுல பெரிய அர்த்தம் உண்டு, ஆழமான அர்த்தம் உண்டு. ஒருவரும் இங்க இருக்கிற ஒருவரும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ தேவையே இல்லை. உலகத்துல பல பேர் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்றாங்க. தேவன் அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனதுனால இல்லை. அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அர்த்தபூர்வமான வாழ்க்கையில இருக்கிற அர்த்தத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வாழ்கிறதுனால ஒரு நாளும் தேவன் எனக்கு கணக்கு காட்ட மாட்டார், நான் நிக்க மாட்டேன்ற ஒரு ஐடியால பண்றதுனால அப்படி இருக்காங்க. ஆமென். கொடுத்த காரியத்துக்கெல்லாம் ஒரு நாள் ஆனா கணக்கு கொடுக்கணும். our stewardship will come to an end. நமக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாகம், இந்த உக்ரானக்கார வேலை ஒரு நாள் முடிந்துவிடும். இந்த எஜமான் சொன்னா, இனிமேலும் நீ எனது நிர்வாகியாக இருக்க முடியாதுன்னு சொன்ன. அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான், எவ்வளவு தில்லு முள்ளு பண்ணாலும் நான் பாட்டுக்கு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா ஒரு நாள் அவன் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உக்ரானக்கார ஊழியம், நிர்வாகம், இந்த வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. இப்ப என்ன குறித்து நினைச்சீங்கன்னா, நான் ஒருவேளை வசனத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரம்ல எனக்கு பல விதமான காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. குடும்பத்துல, சபையில, அல்லது எனக்கு பிசினஸ் நடத்துறதுல, வேலை செய்யறதுல, கிளையன்ஸ் இருக்காங்க, நிறைய விதமான வேலைகள் இருக்கு. அது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, நன்மைக்காக என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு இந்த கொடுத்திருக்கிற இந்த போதிக்கிற ஊழியம் கூட ஒரு நாள்ல முடிந்துவிடும். நான் என்னுடைய வாழ்க்கையில் தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று ஒரு அருமையான தேவனுடைய மனுஷர் ஜான் வெஸ்லியோடு இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளில் ராத்திரியில கூட அவர் மூச்சு விடுறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அப்படி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பாரு, நான் ஜெபித்துட்டு இருக்கேன். என்ன ஆண்டவர் அதை குறித்து எந்த சித்த வைத்திருக்கிறாரோ என்று ஜெபத்தை அங்கீகரிக்கிறாரோ இல்லையோ, எப்படியோ என்னுடைய வேலை ஒரு நாள்ல முடியும். இங்க இருக்கிற எல்லாருடைய வேலையும் ஒரு நாள்ல முடியும். ஆனால் கேள்வி என்னன்னா, எனக்கும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ரிசோர்சஸ், கொடுத்திருக்கிற எல்லா சொத்துக்கள், தாளந்துகள், எனக்கு கொடுத்திருக்கிற நிர்வாகம், இவைகளை எல்லாம் நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு. அதுதான் கேள்வி இன்னைக்கு. நமக்கு இருக்கிற சொத்து சுகங்கள், பணம், நகை, அது இதெல்லாம் இந்த வாழ்க்கையிலே கூட நம்மளோட தொடர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க வேல்யூ குறைஞ்சு போயிடும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ குறைஞ்சு போயிடும், பணம் தீர்ந்து போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்களா இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம். ஒரு மாசத்து பிள்ளையிலேருந்து 18 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அவங்க காலேஜ் போற வரைக்கும் அல்லது பெரிய வளர்ற வரைக்கும் உங்களுக்கு நிர்வகிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அந்த பொறுப்பு வேற மாதிரி மாறுது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கன்னா, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் திருமணம்லாம் ஆகல, அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விதவிதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஊழியம் மாத்திரம் இல்ல, எல்லா விதத்திலையும். இதை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கோம்? அவர் ஸ்டூவர்ட்ஷிப் வில் கம் டு an end. இது ஒரு நாள்ல முடியும். அதுக்கு அந்த முடியும் போது கணக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல அந்த கணக்கு கொடுக்கணும்னு அவரு இந்த எஜமான் சொன்ன உடனே பாருங்க, the accountability pushes some people into action. இந்த உக்ரானக்காரன் கணக்கு கேட்ட உடனே அவன் தில்லு முள்ளு பண்ணது, வேஸ்ட் பண்ணது, வீண் பண்ணது எல்லாம் அவனுக்கு வெளியே வந்துடும் தெரிஞ்சிச்சு. அதனால அவனுக்கு முன்னா யோசிச்சான். உடனே என்ன நடக்க போகுது, நான் கணக்கு புஸ்தகத்தெல்லாம் கொண்டு போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்படி சொல்றான். அவனே நினைச்சுக்கிட்டான். அதை கேட்ட அந்த நிர்வாகி, இப்போது நான் என்ன செய்வேன்,
எனது எஜமான் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிடப் போகிறாரே, நிலத்தை கொத்தவோ எனக்கு பலனில்லை, பிச்சை எடுக்கவும் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. பாருங்க, அவனுக்கு தெரியுது தான் குற்றவாளி என்பதை புரிந்துகின்றான். ஆனா பல வருஷங்களாய் தன் அந்த எஜமான் கணக்கு கேட்க மாட்டார் என்ற ஒரு ஒரு மெத்தனத்துல இருந்துட்டான். ஆனா கணக்கு கேட்ட உடனே ஒரு காரியத்தை செய்தான். நல்லா கவனிக்க. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு அந்த மெசேஜ் வருது. ஒரு நாள்ல இல்ல, இப்பயே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கணக்கு கொண்டு வா அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்கிறாரு, என்னையும் கேட்கிறாரு ஆண்டவர். ஆமென். நான் உலகத்துல இருக்கவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு எப்படி வேணா வாழலாம், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க மனசுல தோணவே மாட்டேங்குது. ஏதோ இருந்தோம் போனோம், யாரு நம்மள கேட்க போறாங்க. They don't think of God the way Bible presents him. வேதம் சொல்லுகிற தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், உண்மைதான். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இரட்சணியத்தின் வழியை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். அவரே அந்த வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனே அந்த வழியை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட தேவனே நீதியுள்ள நியாயாதிபதியாக நமக்கு முன்பாக நின்று அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இதே வேதமே சொல்லுகிறது. ஆனால் உலகத்தாருக்கு இதை குறித்து யோசனையே கிடையாது. அவங்க யோசனையிலே இது இல்லை. அதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் இவன் உடனடியாக கணக்கு கொண்டு வா, கணக்கு புஸ்தகத்தை கொண்டு வான்னு சொன்ன உடனேயே உடனடியாக திட்டம் போட ஆரம்பிச்சான். ஆமென். சகோதரனே, சகோதரியே, நீ இதுல இருந்து கத்துக்க. பிரதர், சிஸ்டர், you learn from this man. As soon as he was asked for account, he started doing something. Accountability pushes some into immediate action. கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சில பேருக்கு உடனடியாக சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன செய்யணும்? நான் இனிமே என்ன செய்ய போறேன்? I have to do something now. நான் இப்படி கேட்கிறேன், இதை எப்படி கேட்கிறேன். இதே ஆளு ஒரு எஜமான் கணக்கு கேட்டப்ப சும்மா ஒரு ஏதோ கதை கேட்கிறாரு. அது ஒன்றும் செய்ய போறது இல்லை. நம்ம இவ்வளவு புக் வச்சிருக்கோம். நான் 25 வருஷமா இவர்கிட்ட வேலை செய்யறேன். இதெல்லாம் பார்க்க போறாரா இவரு? இதுக்காக நான் ஒன்றும் செய்ய வேணாம். சும்மா இவரு இந்த வயசான காலத்துல இதை பேசிட்டு இருக்காரு. எவனோ இந்த கதை கண்டுக்க வேணாம்னு சொல்லி இருந்தா, அவங்க முதலாளி ஆபீஸ்க்குள்ள வரும்போது அவன் ஆயத்தமா இருக்க மாட்டான் இல்லையா? அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இதை பத்தி யோசிக்காம சும்மா அவர் ஏதோ சொல்றாரு, கதைக்கிறாரு. இல்லாட்டி எனக்கு என்கிட்ட கணக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னப்ப, ஓகே, இன்னைக்கு என்னத்த பெரிய வேலை, நான் போய் வெளியே இன்னைக்கு நமக்கு இஃப்தார் கூப்பிட்டுருக்காங்க, யாரோ இஃப்தார் கூப்பிட்டுருக்காங்க, நல்லா போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துடலாம். இந்த மாதம் எல்லாரும் அப்படி தானே, தினம் ராத்திரி போயிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கலாம் அப்படின்னு அப்படியே தாமதித்து கடைசியில் அவர் ஒரு நேரம் கொடுத்துருக்காரு. இந்த டைமில் நீ வந்து பாருங்க எஜமான். அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையை சொஞ்சிட்டு, ஐயோ இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யணுமேன்னு யோசிச்சா எப்படி இருக்கும்? 25 வருஷத்து கணக்கை கொடுக்க முடியுமா? இதெல்லாம் இந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. He said, I need to prepare for the future. நான் என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் இப்போ ஆயத்தமாகணும். என்னை அந்த வேலையிலேருந்து இவர் தள்ளின உடனே யாரு அவங்க வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு இப்பொழுதே அவன் திட்டம் போட ஆரம்பிச்சான். இந்த ஐடியா தான் நீங்களும் நானும் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும். What are you going to do about your eternal account? நித்தியத்தை குறித்து இயேசு உங்ககிட்ட கணக்கு கேட்கும்போது இன்னைக்கு நீங்க உடனடியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சகோதரனே, சகோதரியே, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I beseech you in the name of Jesus Christ. Start doing something right now. Start thinking about it right now. Accountability pushed him into immediate action. And next, accountability pushed him into a shrewd action. அது மாத்திரம் இல்லை, அந்த கணக்கு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் தலையில எக்ஸ்ட்ராவா ஓட ஆரம்பிச்சிச்சு. ஐடியாஸ்லாம், தந்திரங்கள் பண்ண ஆரம்பிச்சான். புத்திசாலித்தனமான சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான். என்ன செஞ்சான்? 5வதுலேருந்து 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பையா, நான் வந்து இந்த கடன் கொடுத்தவனெல்லாம் கூப்பிட்டு உனக்கு டிஸ்கவுண்ட் தள்ளுபடி கொடுக்க போறேன். எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி, இப்ப நீ இதை எழுதி நீ செட்டில் பண்ணிடு. எனக்கு பே பண்ணிட்டேன்னா உன் கடன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உன்னையே எஜமான் தொந்தரவு பண்ண முடியாது. நான் அதை உன்னுடைய கணக்கு சீட்டை ஏற்றுக்கொண்டு உன் பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா இட் இஸ் பெய்ட் இன் ஃபுல். உன் கடன் முடிஞ்சிச்சு.
ஒருவேளை நீ பாதி தான் 50% தான் பே பண்ணணும், 80% தான் பே பண்ணணும், அதை விட குறைச்சி பே பண்ணணும், இதெல்லாம் நம்மளே முடிச்சுக்கலாம். இது உத்தமமான காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆனஸ்ட் ஆஃப் த ஸ்டூவர்ட், பட் இட் வாஸ் வெரி கிளவர். ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டா பண்ணான். ஏன்? எந்த ஒரு கடனாளிக்கெல்லாம் இதை செஞ்சானோ அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், அவங்களை எல்லாம் திருப்திப்படுத்திட்டான். ஏன் பண்ண அப்படி? இன்னைக்கு இருக்கிற அவனுடைய பொசிஷன், அவனுடைய வேலையை வைத்து அடுத்த அவனுடைய வாழ்க்கையில அடுத்த காலகட்டம், வேலையை விட்டு அனுப்பிச்சோன்னு வேற ஒரு காலகட்டத்துக்கு போறான். அதுக்கு தன்னை இன்றைய பொசிஷன், இன்றைய பதவியை உபயோகப்படுத்துறான். நம்ம பொலிட்டிஷியன்ஸ்லாம் தெரியும், பவருக்கு வந்த உடனே முதல் மந்திரியோ அந்த மந்திரியோ இந்த மந்திரியோ எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஏன்? எவ்வளவு நாள் முதல் மந்திரி அப்போ 3 வருஷம் 4 வருஷம், அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? அதுக்குள்ள சுருட்டிக்குவான். அந்த மாதிரி இதெல்லாம் உலகத்தால அங்கு செய்யுது. ஏன்னா சீக்கிரமா என்னைய நான் தெருவில் நிக்க போறேன். அப்ப எனக்கு நிறைய பேர் இந்த இப்படிப்பட்ட ஆட்களை, நல்ல பிசினஸ் மேனை வந்து என்னுடைய எஜமானுடைய பணத்தின் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்தினா, அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் ஒவ்வொரு வீட்டிலே போய் தங்கியிருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஏனென்றால் நான் அவங்களுக்கு செஞ்சதுக்கு வச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதை 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அநீதியுள்ள அந்த நிர்வாகி இப்படி தந்திரமாக செயல்பட்டதை அந்த எஜமான் பாராட்டினான். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடன் வாழ்கிறவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இது ரொம்ப கிளியரா நான் ஒன்னு சொல்றேன். இதுல இயேசு கிறிஸ்து அவன் செய்த தில்லுமுல்ல அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அவருடைய எஜமானத்திலிருந்து பணத்தை வீணடிச்சுக்கின்னு ஏமாத்திக்கின்றான். அவன் போய் அக்கௌண்ட்ல அவருக்கு கொடுக்க வேண்டியதுல பாதி அப்படிலாம் வாங்கியிருந்தான். இதெல்லாம் மோசமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாராட்டியது அவனுடைய புத்திசாலித்தனம், அவனுடைய தந்திரமாய் அவன் நடந்து கொண்டது. அந்த நாட்களில் இருக்கிற பிசினஸ்மேன், இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்மேன் மாதிரி உலகத்தின் என்ன போட்டிருக்கு? அந்த உலகத்தின் மக்கள்னு போட்டிருக்கு. அவர்கள் ஒளியின் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களை விட புத்திசாலிகளா இருந்தாங்க, தைரியமான இருந்தாங்க. வருமுன் இருக்கிற காரியங்களை குறித்து யோசித்து தங்களுக்கு இருக்கிற சொத்து சுகத்தை பயன்படுத்தினாங்க, மேனேஜ் பண்ணாங்க. பீயிங் மோர் ஷ்ரூட், தேவ ஜனங்களை விட இன்னும் அதிக புத்திசாலிகளாய் தந்திரம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இந்த அநீதியான தில்லு முள்ளு செய்கிற ஒரு மனுஷனை நமக்கு உதாரணமாக காட்டினதுனால தான் பல பேருக்கு இந்த ஓமானத்தை பார்த்தா ரொம்ப புரியாம இருக்குது. ஆனால் பல சமயங்களில் பார்க்கலாம் பைபிள்ல, தேவன் மோசமான காரியங்களை நமக்கு தெரிஞ்ச மோசமான காரியங்களை காட்டு அதை அதை நல்லதுன்னு சொல்லாம அதை உதாரணமாக காட்டி சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உதாரணமாக பவுல் நிருபங்களில் யுத்தங்களை ஒரு உதாரணமாக காட்டுறாரு, இல்லது அடிமைத்தனத்தை ஒரு உதாரணமாக காட்டுறாரு. நீங்க கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்கன்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படின்னா அவர் யுத்தங்களையோ அடிமைத்தனத்தையோ கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டதா சொல்லல. அதை ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபலை உதாரணமாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உதாரணமாக காட்டினது. அது மாதிரிதான் இங்க காட்டுறாரு. ஆமென். இந்த இடத்துல என்ன மாதிரிலாம் அவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவனோடு அவனுடைய காரியத்தோடு நம்ம கம்பேர் பண்ணணும், கான்ட்ராஸ்ட் பண்ணணும்னு விரும்புறாருன்னு பாருங்க. இவன் பல விதத்துல பல காரியங்களிலே நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறான். அகைன் நான் சொல்றது, அவன் செஞ்ச தில்லுமுல் கிடையாது, அவன் செய்த ஊழல் இல்லை, அவன் செய்த திருட்டுத்தனம் இல்லை. First, he knew that he would be called to account for his life and he took that seriously. முதல் பாயிண்ட், இந்த நிர்வாகி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இந்த எஜமான் கணக்கு கேட்கிறார் என்று தெரிந்து அதை மிகவும் சீரியஸா எடுத்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், ஒரு நாளிலே கிறிஸ்துவின் நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம பரலோகம் போறோமா நரகம் போறோமான்றதுக்கு இல்லை, அது சிலுவையிலே ஏற்கனவே ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக நின்று நாம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்தோம் என்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வசனத்துல சொல்லுது. தேவன் அதை நியாயந்திருப்பார்.
நான் இதை சொல்லும் போதே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வேலையை நம்ம நல்லா ஒழுங்கா பண்ணிக்கிட்டோம்னா, நான் இதை சொல்லும் போது நமக்கெல்லாம் அப்படி ஹாப்பியா இருக்கும், பயம் இருக்காது. நல்லா போய் நான் கணக்கு கொடுக்கலாம். ரெய்னார்ட் பாங்கியோ பில்லி கிரஹாமோ இதை குறித்து அப்படி நர்வஸா இருந்திருக்க மாட்டாங்க. செகண்ட்லி, அனதர் பிரின்சிபல், நம்ம இன்னொரு காரியம் கற்றுக்கலாம். இந்த தந்திரமான ஒரு மேனேஜர், he took advantage of his present position to arrange a comfortable future. தன்னுடைய இன்றைய நிலைமை, இன்றைய பதவியை வைத்து நல்ல ஒரு வசதியான எதிர்காலத்துக்காக இதை உபயோகப்படுத்தினான். இது விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளுக்கும் இது முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. யூ ஹாவ் அ டெஸ்டினி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதை நீ இன்றைக்கே சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இப்பொழுது உனக்கு இருக்கிற காரியத்தை நீ பிரயோஜனப்படுத்தி அந்த நித்தியத்தின் சுதந்திரத்தை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நான் மரிக்கிற நாள் வரைக்கும் காத்திருந்தா, அல்லது மரண படுக்கையிலே நான் இதை செய்வேன் என்று வெயிட் பண்ணனா, நித்தியத்துக்கு நீ ஆயத்தப்படுத்த அது டூ லேட். அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தந்திரமுள்ள இந்த நிர்வாகியை போல, உக்ரானக்காரனை போல இப்பொழுது நீ ஆயத்தமாகு. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீ ஆயத்தமாகு. பிரதர், சிஸ்டர், லைக் த shrewd manager, prepare for your eternity now. Use your resources now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்ல 8வது வசனத்துல, இந்த உலகத்தின் பிள்ளைகள், உலகத்தின் மக்கள் வெளிச்சத்தின் மக்களை விட மிகவும் புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? நம்ம புத்தி இல்லாத இருக்கிறோம். சகோதரனே, நண்பர்களே, இந்த மூன்றாவதாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவன் செய்தது போல அதே உற்சாகத்தோடு பாருங்க. கடன் கொடுத்தவன் எல்லாரையும் ஒத்தனா கூப்பிட்டான், எல்லாரையும் சேர்த்தெல்லாம் கூப்பிடல. எவ்வளவு பிஸி ஆயிட்டான் பாருங்க. அதே போல எப்படி உலகத்தின் ஜனங்கள் தாங்க சம்பாதிக்கிறதுக்கு, லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஓடுன்னு ஓடுறாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிடுவோம். ஆனால் அதே போல அதே உற்சாகத்தோடு உங்களுக்கு எனக்கு தெரியும், நாம் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரத்தைக்காக இந்த வாழ்க்கையில அப்படி ஓடினா, அந்த பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ஓடினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்துல பைபிள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட கொக்கோ கோலா இருக்கு பாருங்க, கொக்கோ கோலா ட்ரிங்க் உலகத்துல மூளை முடுக்கெல்லாம் அதை விட பைபிளை விட அதிகமாய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்படின்னா உலகத்துல இன்னைக்கு பைபிள் இருக்கிறத விட கோக்கு வச்சிருக்கவங்க ஜாஸ்தி, கொக்கோ கோலா கையில வச்சிருக்கவங்க ஜாஸ்தி. ஏன்? இந்த உலகத்தின் ஜனங்கள், பிசினஸ்மேன் வெளிச்சத்தின் ஜனங்களை விட ரொம்ப தந்திரமா இருக்கிறதுனால, ரொம்ப பிசினஸ் மைண்டடா இருக்கிறதுனால. அதுதான் இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார். பாருங்க, இன்னைக்கு யாருக்கிட்டலாம் பேசணும், நீ யூ ஆர் குட் அட் சம்திங். ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தில் நல்ல நேர்த்தியாக செய்ய முடியும் உங்களால. யூ ஆர் குட் அட் இட். யோசிச்சு பாருங்க, எதுல நான் நல்லவனா இருக்கேன், அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை நல்லா மேம்படுத்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒருவேளை உங்க ஹாபியா இருக்கலாம், இல்லாட்டி உங்க இருக்கிற ஒர்க் ஸ்கில்லா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற திறமை, வேலையில திறமையா இருக்கலாம், உங்க வேலையா கூட இருக்கலாம். ஏதாவது இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு, நல்ல ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். ஆமென். அதை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தை வைத்து நீங்க உலகத்துல எப்படி வேலையில முன்னேறீங்களோ, இங்க நிறைய பேர், நான் உங்க பேரை சொல்ல விரும்பல, நிறைய பேர் எனக்கு தெரியும், நல்ல வேலையில முன்னேறிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நல்ல ஒரு சாட்சி சொல்லலாம். சிஸ்டர் விஜய் கிரேஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ஆண்டவர் நல்ல உயர்த்திருக்கார். இப்போ அந்த அருமையான ஸ்கூல், மெட்ராஸ்ல ஒரு பெஸ்ட் ஸ்கூல், அதுல பிரின்சிபாலா ஆக்கியிருக்காரு. இப்படி நம்மளை ஆண்டவர் உலகத்துல ஒரு சக்சஸா உயர்த்துறபடி, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே ஞானத்தை உபயோகப்படுத்தி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க இங்க இருக்கிற ஆளு ஒரு லாயர்னு வச்சுக்கோங்க. லாயரா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், சாட்சி கொடுக்குறாங்கல்ல, அது முக்கியம். அதே ஒரு புத்தியோட நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, சாட்சிகள் முக்கியம். யாரெல்லாம் சாட்சி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பைபிளை படிக்கும்போது பைபிள் எல்லாம் யார் எழுதுனது? ஐ விட்னஸ், அதை பார்த்தவங்க எழுதுனாங்கன்னு சொல்லி, அதை வைத்துக்கொண்டு நீங்க அதுல ஆவிக்குரிய அந்த உங்க உலக பிரமாண அறிவை வச்சுக்கிட்டு இந்த ஆவிக்குரிய பெனிஃபிட் நிறைய வரும். இங்க சில பேர் சயின்டிஸ்டா இருக்கலாம். சயின்டிஸ்ட் என்ன பண்ணும்? எது எவிடன்ஸ் இருக்குதோ,
எங்க ப்ரூஃப் இருக்குதோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். பைபிள்ல நிச்சயமாய் நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ் இருக்குது ஆண்டவரோட. அதை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வரும். இப்படி வரிசையா நான் சொல்லலாம். ஒவ்வொரு நீங்க வேலையில செய்யற எந்த சாமர்த்தியமா இருக்கிறீங்களோ, இப்ப டீச்சிங்ல இருக்கீங்க சில பேர், அதே ஐடியா இங்க கொண்டு வந்து ஆண்டவர் எப்படி டீச் பண்றாரு, எப்படி போதிக்கிறார் என்று நல்லா புரிந்து கொண்டா அந்த டீச்சிங் பிரின்சிபல்ஸ் தான் புரிந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும், நீங்களும் அதை உபயோகப்படுத்தலாம். ஆமென். இப்படி பல உதாரணத்தை நான் கொடுக்கலாம். அப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் அதை நம்ம உலகத்துல எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதே போல அதை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அந்த ஐடியாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்னா உதாரணமா என்ன உதாரணம் இன்னொன்று வச்சுக்கலாம். மியூசிக்கோ இப்படி இப்போ வெல்டிங் பண்றீங்க, இதுல எல்லாம் வந்து திரும்ப 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 பேசிக்கா நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதையும் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கொண்டு வரலாம். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை என்ன? ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆராதனை செய், தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஐக்கியத்துல இரு, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லு. இந்த காரியத்தை, இந்த ஃபண்டமெண்டல்ஸை திரும்ப 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 செய்யும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வரும். ஆமென். இதெல்லாம் பாருங்க, நம்ம இந்த எப்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக பிரமாணமான வேலையா இருந்தாலும் கூட அதை வச்சு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்றதிலும் முன்னேறலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பிரின்சிபல் நம்ம இந்த கதையிலிருந்து இந்த ஓமானத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இட் இஸ் நாட் வாட் யூ நோ, இட் இஸ் ஹூ யூ நோ. உனக்கு என்ன தெரியும் என்பது முக்கியம் இல்ல, யாரை தெரியும் என்பது முக்கியம். அவன் பாருங்க என்ன பண்ணா, அவனுக்கு நிறைய வேலையெல்லாம் தெரியும் அந்த கணக்கு பிள்ளைக்கு. ஆனா கணக்கு பிள்ளை வேலை அவனுக்கு போக போகுது. இவன் தில்லு முள்ளு பண்ணதுனால யாருமே அவனை அக்செப்ட் பண்ண போறது இல்லை இனிமே. அதனால என்ன செஞ்சான்னா, எனக்கு ஃபியூச்சர்ல ஆளுங்க தெரியணும், அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப ஒரு உலக பிரமாணமா சொல்றேன். ஒரு கம்பெனில ஒரு ஆளு உங்க சபையில இருக்காரு, இல்ல உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆள் இருக்காரு. அந்த ஆள் இருக்கிறதுனால என்ன செய்யுங்க, அந்த ஆளை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேலை பிடிக்க பாக்குறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு ஆளு தெரியும். அப்ப அங்க நீங்க வீடு வாங்குறது, லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றது, இல்ல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பண்ணணும்னா அந்த ஆளை போய் பிடிக்கிறீங்க. போலீஸ்ல ஒரு ஆளை உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றீங்க, உங்க குடும்பத்துல யாருக்கோ டிராபிக் டிக்கெட் கிடைச்சிருச்சு, இல்லாட்டி யாரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்ப அந்த கனெக்ஷனை வச்சு அங்க குடும்ப ஆளை வெளியே கொண்டாட பாக்குறீங்க. பாருங்க, இட் இஸ் நாட் வாட் யூ நோ, இட் இஸ் ஹூ யூ நோ. யாரை உங்களுக்கு தெரியும் என்பது முக்கியம். இதுதான் பரலோகத்துக்கு போகிறதுக்குன்னா ஒரு ரகசியம். நீங்க தேவனை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், தியாலஜி அது இதெல்லாம் படிச்சு. பட் கடைசியில யாரை உங்களுக்கு தெரியும்? டு யூ நோ ஜீசஸ் கிரைஸ்ட்? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? அவரோடு ஒரு நல்ல உறவுல போயிருக்கீங்களா? ஆமென். இந்த இந்த உலகத்துல இருக்க ஆளுங்களை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும், விசுவாசிகள் இதை நம்மளுடைய ஆண்டவரோட நடக்கும்போது இதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதை தான் ஆண்டவர் 9வது வசனத்துல சொல்றாரு. யாராவது வாசிங்க 9வது வசனத்துல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமென். ஆமென். மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர்செல்ஃப் பை அன்ரைச்சியஸ் மேமன். இப்ப இருக்கிற கையில இருக்கிற பணம் வசதிகளை வைத்து நீ நண்பர்களை சம்பாரி அப்படின்னு ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் அநீதி உள்ள உலக பொருள்னா, இந்த உலகத்தின் சொத்து சுகங்கள் இவைகள் உங்களுக்கு பல காரியங்களை உங்களுக்கு பிராமிஸ் பண்ணுது, வாக்குத்தத்தம் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ நல்லா இருப்ப, ஹெல்த்தோட ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்லி எவ்வளவு பணம் இருக்கிறவங்க இறந்துதான் போறான் வியாதி பிடிச்சி. அண்ட் ரிச்சஸ் எக்ஸைட் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பட் டிசீவர்ஸ். இந்த பணத்தினால நமக்கு நம்பிக்கை இதெல்லாம் பெருகுது, ஆனால் அது ஏமாற்றிடும் கடைசியில. இந்த அநீதியான பணமும் சொத்தும் நாம் அவைகளை சார்ந்து நம்ம ஹாப்பினஸுக்கும் இதுக்கெல்லாம் அதை சார்ந்திருக்கணும்னு நினைச்சிருக்கும் போது தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை நம்ம இழந்துடுறோம், வரப்போகிற நித்திய மகிமை இழந்துடும். அதனால்தான் அது அநீதியான உலக பொருள். ஆனால் அது அநீதியான உலக பொருள் தான். ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்திரு. அது ஒருவேளை அது ஒன்றும் செய்யாம இருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக நீ சம்பாதிக்கிறவர்கள் அவர்கள் நீ நித்தியத்துக்கு போகும்போது அங்க உன்னை வரவேற்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. வர நாள்ல அதை ரொம்ப அதிகமா தியானிக்க போறோம். எப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் நம்முடைய மணியை, நம்முடைய பணத்தை, நம்முடைய சொத்துக்களை ஞானமாய் உபயோகப்படுத்தி நமக்கென்று பரலோகத்திலே நண்பர்களை, பரலோகத்திலே நம்மை வரவேற்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வருகிற வாரத்திலே தியானித்து முடிப்போம்.